ஆமா ஹாய் செல்லன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே, இப்போ உண்மையாகவே சூடாக சாப்பிட போகிறோம்ல புஜ்ஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பராக கடைஞ்சிட்டு நம்ம வடகம் போட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன். நம்ம வாசல்லையே இருக்கு முருங்கைக்கீரை. சூப்பர்ல மாயா, தேங்க்யூ மாயா. செம்மையா வளர்ந்துருது, நல்ல உபயோகம் ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலாம் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வடகமும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நம்ம கிட்ட கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தம்பி கேட்டான்னு உடனே பண்ணி கொடுத்துருச்சு பூஜா குட்டி. நாங்க கருவாடு செய்யலாம்னு பிளான் வச்சிருந்தோம், அப்புறம் பார்த்தா சிக்கன் செஞ்சாச்சு. தலகீழே தான் குதிப்பேன் மாதிரி எனக்கு சிக்கன் தான் வேணும்ன்றான், அடம் பிடிக்கிறான், என்ன பண்றது. சிக்கன் தொக்கு சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு பண்ணிச்சு பூஜா. இது வந்து அம்மா ஸ்பெஷல். முருங்கைக்கீரையும் இதுவும் நான் பண்ணேன். முள்ளங்கி பொரியல், முள்ளங்கி முட்டை பொரியல். இது ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப சிம்பிள். இது இந்த காரக்குழம்புலாம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு காய் சாப்பிடணும் இல்லையா, அதனால இதை பண்ணியாச்சு. வருஷா குட்டிக்கு இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி, அதனால பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. பூஜா குட்டிய சேர்ந்து நானும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி. உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து டெம்ப்டிங்கான டிஷ்லாம் சொல்றீங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுல வெறும் வெஜ்ஜா இருக்கா, அவங்க வீட்டுல நல்லா இருக்கா, அப்படியே கிளம்பி வந்தலாம் கூட சேர்த்து அட்ரஸ் சொல்லியிருந்தோம். நல்லா வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்ல வேணாம். நேத்தி கூட ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் பார்த்து எனக்கு நிஜமாவே தோற்ற ஒருத்தர் தலைக்கறின்னு வேற சொல்லியிருந்தாங்க. நேத்தா முன்னா நேத்தான்னு தெரியல, தலைக்கறி சொல்லியிருந்தீங்க. பல வருஷம் அது ஹோட்டல்ல சாப்பிட்டதுதான். ஆமா, அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிடல. செஞ்சு கொடுத்துருக்கேன் சின்ன வயசுல. அதுதான் சொல்றேன், பூஜாக்கு தலை நிக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா வாங்கிட்டு வருவாரு தலை. தலை நிக்கணும். ஆமா, பூஜாக்கு எனக்கு சாப்பிடணும். நான் சாப்பிட்டு பால் கொடுத்தேன்னா உங்களுக்கு தலை நிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தருவாங்க. நீங்களும் உங்களுக்கும் அந்த வீட்டுல, உங்க வீட்டுல என்ன சொல்றது, குழந்தை பிறந்து ஒரு 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க குழந்தைக்கு தலை நிக்கணும். ஆமா ஆமா, ஆட்டினே இருப்பேன். ஆமா ஆமா, இப்ப இந்த ஆட்டி இருக்கிறேன். ஏன்டா வாய் திறந்த, கூப்பிட மாட்டேன்னு சொன்ன? இல்ல அம்மா பூஜா சொல்லுடா, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்க. கலாய்க்கணும்னா எங்க இருந்தாவது அப்படியே வருவாங்க கிளம்பி. ஆமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அம்மா சீயக்காய் தூள் எப்படி பயன்படுத்துறது, அம்மா சத்துமாவு எப்படி பயன்படுத்துறதுன்னு கேக்குறீங்க. பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்குப்பா. சத்துமாவு எப்படி பயன்படுத்தணும், சீயக்காய் தூள் எப்படி பயன்படுத்தணும், எல்லாமே இருக்கு. அதை போயிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா அதாவது நான் சொல்றதை காட்டிலும் உங்களுக்கு டிஸ்பிளேல அப்படியே விஷுவலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? அப்புறம் பட்டு வேற என்ன, நம்மளுமே இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படும். வாட்ஸ்அப் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்க கூட ஹாய் மெசேஜ் அனுப்புறோம். நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம கொடைக்கானல் போன பார்ட் 2 வரும், கண்டிப்பா பாருங்க. இது நாங்க அக்டோபர் மாசம் போனது. இப்போ போனது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப போல நாங்க அக்டோபர் மாசம் போனது. பூஜா ஹெவியா ஒர்க் பண்றதுனால எடிட் பண்றது இல்ல, சோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். நேத்திக்கு வீடியோஸ்ல நிறைய பேர் வாழ்த்தி இருந்தீங்க அந்த லோன் வீடியோஸ்ல. மிக்க மகிழ்ச்சிப்பா. வாழ்க வளத்துடன். பாய் பாய் பாய். பேசுறேன், என்ன பண்ணுவா?